கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த 2025 ஆண்டிலே 2 மாதங்களும் கண்ணின் கருவினோல் பாதுகாத்த கர்த்தர் இந்த 3வது மாதத்தை காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நாம் தியானிக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 3வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை நம்மை தேற்றும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார். கர்த்தருடைய அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் நம்மை தேற்றும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் நம்மை தேற்றும். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறபடியினாலே நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் உங்களை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய நல்ல கரத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு அன்றன்று உள்ள அப்பங்களை கொடுத்து நம்மை போஷிக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுடைய கரத்திலிருந்து கடந்து வரும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தேற்றுவார். மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல, உங்களுடைய ஜீவிய நாட்களெல்லாம் கொடுக்கப்படும். துன்மார்க்கனுக்கு புல்லுள்ள இடங்கள் கிடையாது. வறண்ட நிலம், அவன் அலைந்து திரியக்கூடியவனாய் இருப்பான். வனாந்தரத்திலே அவனுக்கு புசிக்க போஜனம் இருக்காது. தாகத்தை தணிக்க தண்ணீரும் கிடைக்காது. சில பேர் நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்கள்தான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் நாங்கள் ஓடிட்டுருக்குறோம், உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட எங்களால் குடிக்க முடியல, அவ்வளவு பிஸி என்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற உணவு, கர்த்தர் கொடுக்கிற தண்ணீர், இதை சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு தானே. துன்மார்க்கன் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு விரும்புகிறான், பேராசைப்படுறான். தனக்கு எல்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு புல்லுள்ள இடங்களை கொடுக்காம வறண்ட நிலங்களையும் பாழாய் போன வனாந்தரங்களையும் திரளாய் கொடுக்கிறாரு. இதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையோ கரம் பிடித்து வழி நடத்துகிறார்.
புல்லுள்ள இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். நாம் அனுதினமும் தேவனுடைய நன்மைகளை ருசி பாதிக்கிறோம். நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் கொஞ்சமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற புல்லுள்ள இடங்கள் திரளாக இருக்கும். சங்கீதம் 37:16 என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்கனுடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம், பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். போதும் அப்படிங்கிற திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரம் உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படியாக பண்ணுவார். யாக்கோப்புடைய சுதந்திரத்தினால உங்களுடைய பிள்ளைகள் போஷிக்கப்படுவாங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் நம்முடைய கண்களை வழிநடத்துவார், நம்முடைய வழியை வழிநடத்துவார், நம்முடைய இதயத்தை கர்த்தர் வழிநடத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களும் நம்முடைய இதயமும் நம்முடைய வழியும் எப்பொழுதும் ஒன்று போல் இருக்கணும். கர்த்தர் தம்முடைய அன்புக்கு நேராக நம்ம நடத்துவார். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் புத்துணர்ச்சியை கொடுப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, அசுத்தமான தண்ணிங்க மத்தியில், நீண்ட காலமாக கெட்டுப்போய் கிடக்கிற தண்ணி மத்தியில், கொந்தளிக்கிற கடல் மத்தியில், பிரவாகித்து வரக்கூடிய வெள்ளத்தின் மத்தியில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களை கொண்டு போய் விடமாட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய நன்மைகளை விசாரிக்கிறவர். அதனால் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை மாத்திரமே கர்த்தர் கொண்டு போய் விடுவார். இந்த அமர்ந்த தண்ணீர் அப்படிங்கிறது என்ன? சத்தமில்லாமல் ஓடக்கூடிய நீரோடையாக இருக்கும். எங்கள் பக்கத்தில் ஒரு இடம் நவமலைன்னு சொல்லி உண்டு. அந்த நாட்களில் நாங்கள் அந்த மலை ஊழியங்களுக்கு போவோம். அங்கே போய் தனியாக நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணுவோம். அப்போது நாங்கள் உட்கார்ற இடத்துல ஒரு சின்ன ஓடை ஓடிக்கொண்டிருக்கோம். காலில் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு சின்ன ஓடையாக இருக்கும். ஆனால் தண்ணீர் தெளிவான தண்ணீராக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க, அந்த தண்ணியை குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, கை கழுவுவதற்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். தண்ணி தேனை பறிக்கிலும் மதுரமாக இனிமையாக இருக்கும். எங்களுக்கு எப்பொழுதுமே அமர்ந்த தண்ணீர் என்று சொன்ன உடனே அந்த ஞாபகம் வரும். அந்த தண்ணி எப்பொழுதும் அமைதியாகத்தான் செயல்படும். ஆனால் ஒரு பொழுதும் அந்த தண்ணி பின்னோக்கி போகாது, முன்னோக்கியே போகும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சலச்சலன்னு சத்தம் இருக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. முன்னோக்கி போய்கொண்டே இருப்பீங்க. 1000 தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தட்டி எரிஞ்சிட்டு போவீங்க. ஏன்னா நீங்கள் நடக்கிற பாதைகள் நீதியின் பாதைகளாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு எதை நியமிச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடுவீங்க, பொறுமையாக ஓடுவீங்க.
உங்கள் கையில் கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிற எல்லா பொறுப்புகளையும் தங்கு தடை இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. தம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய பராமரிப்பும் உங்களுடைய மனசாட்சியும் ஒன்றாக இணைந்திருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கும். அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2025 ஆண்டிலே 2 மாதங்களும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து இந்த 3வது மாதத்தை காணும்படி தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூ யூடியூப் சேனல் வழியாக யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ அவங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் தேற்றுங்க. உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துங்க. சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பொருளாதார ஆசீர்வாதங்களாலும் ஆரோக்கியத்தாலும் சுகத்தாலும் பலத்தாலும் வழி நடத்துங்க. தடைபட்டு இருக்கிற எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்குங்க. கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுங்க. திருமண தடைகளை நீக்கிங்க. சரீர பலவீனமாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குங்க. எலும்புகளில், நரம்புகளில், சதையில், இரத்தத்தில், தோலில் உங்களுடைய அபிஷேகத்துடைய வல்லமை காணப்படட்டும். பட்ட கால்லையே படுன்னு சொல்கிற மாதிரி ஏற்கனவே அடிபட்ட காலிலேயே பழையபடி அடிபடுது என்று சொல்லி கலங்கி தவிக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய கால்களுக்கு ஒரு புதிய பலனத்தாங்க. மான்களின் கால்களைப் போல அவர்களுடைய கால்கள் காணப்பட உதவி செய்யுங்க. எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க. வீடு கட்டி முடிக்கப்படுவதாக, ஆலயம் கட்டி முடிக்கப்படுவதாக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நடப்பதாக, எந்த விதத்திலும் கடன் வாங்காமல் அநேக மக்களுக்கு அநேக ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கத்தக்கதாக பிள்ளைகளுடைய களஞ்சியங்களை பூரணமாக்குங்க. தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங் யூ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது விசுவாச அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஊழியம். உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.